ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஏடிஎம்மோட எபிசோட் 22 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நல்லா மஜாவாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த எபிசோடை பார்த்துடலாமா? ஓகே, அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு எஸ், எவ்வளோ தூரம் போகுதோ அந்தளவு போகட்டும். ஸோ போன இதில் நல்லா ஜாலியாக நிறைய பார்த்துருப்போம். அதெல்லாம் ஒரு சின்ன ரீகேப்பாக பார்த்துட்டு நம்ம இந்த எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட்டில் நம்ம என்னென்ன பார்த்துருப்போனா, லைக் தயாங்கும் லில்லிக்கும் மேரேஜ் ஆக போகுது நெக்ஸ்ட் டே. ஸோ அப்போ அன்றைக்கி வந்துட்டு நைட் ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அவன் மெகந்தி போட்டிருக்கவும் அவளோட கையில் ஜேகே லைக் லின்லாம் எழுதியிருப்பான். அப்புறமா 2 பேருக்கும் அப்படி இப்படின்னு சாரி கட்டி விடுறதுன்னு அவங்களுக்குள்ளே செம்மையாக ஒன்று ஓடிட்டு இருந்திருக்கும். அப்போ அந்த சைட் ஜெமின் அண்ட் கிளாரா அவங்களோட ரூட்டும் கிளியர் ஆகிருக்கும். அப்போ தயாங் லில்லி அண்டு ஹெபி 3 பேர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹெபியை கூட்டிகிட்டு ட்ரெஸ் அடிக்கலான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு சாரீ வாங்குறதுக்காக தயாங்கும் அப்படியே அவளை ஒரு ட்ரெஸ் கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு அவளுக்காக பார்த்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அப்போ ஹெபியோட ஃபீலிங்ஸும் எட்டி பார்க்கும். இது எல்லாம் கலந்து ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக தான் போன எபிசோடு இருந்தது. ஓகேடா, இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போது ஜேகே வா, லைட் ஆன் பண்ணதும் வெளிச்சத்தில் சும்மா அதாவது மாதிரி இருக்காளே. ஜேகே, என் மெகந்தி எல்லாம் அழிஞ்சிரு போல. என் குழந்தை கை கொடு, ஒன்று தான் கேடுடி உனக்கு. ஆமாம், இது ஒன்று மட்டும்தான் கேடு. வர்றான் பாரு நல்லா அப்படின்னு அவன் கையை பிடிச்சி அங்கே பக்கத்துலேயே ஒரு ஹேர் ட்ரையர் இருக்கும், அதை வச்சு நல்லா மெஹந்தியை ட்ரை பண்ணி விடுறான். இது மட்டும் பண்ண மாட்டேன், யோசிச்சிடாத. ஜேகே லவ்ஸ் லில்லி. பண்ண மாட்டேன். அது எப்போ தானாக காயுதோ அப்போ தான் நல்லா ஸ்டைன் வரும். அப்போ என் மேரேஜில் நான் ஒரு மாதிரி ஆரஞ்ச் சீஸ் மெகந்தி ஸ்டைனோட நான் உட்காரணுமா தான் அவங்க பக்கத்தில் உட்காரும் போது? நீ அப்படின்னு நினைக்கிறியா ஜேகே? என் பக்கத்தில் உட்காரும்போது சவப்பாக அதுவே மாறிடும். நீ தயாங்க பக்கத்தில் உட்காரணுன்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, அது ஒரு மாதிரி ஆரஞ்சிஷாக தான் இருக்கும். அப்போவே தெரிஞ்சிடும் தயாங்க ஒன்று லவ் பண்ணல. எப்போயுமே தயாங்க என்னை லவ் பண்ணலையே, என்னை கல்யாணம் பண்ணிட்டு தான் லவ் பண்ண போகிறாரு. ஆனால் நான் உன்னை இப்போலேருந்தே லவ் பண்ணுறேனே, இப்போயும் பண்ணுவேன், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போயும் பண்ணுவேன். என்னமோ பேசுகிறது. எங்கே போகணுன்னு சொன்னேன் டக்குன்னு? 10 நிமிஷம்தான். 10 நிமிஷத்தில் வர்றதுக்கு நம்ம என்ன பானிபூரி கடைக்கா போகிறோம்? வெளில போகிறோம், அதுவும் பைக்கில், என்னோடய பைக்கில் உனக்கு கூப்பிட்டு போகிறேன். எனக்கு தெரியாது, நான் 15 நிமிஷத்தில் அகைன் வீட்டுக்கு வரணும். ஏன், எதுக்கு வரணும்? இப்படியே மெகந்தியை வச்சுட்டுலாம் என்னால் சுற்ற முடியாது. சரி, நீ சுற்றாத, உன்னை தூக்கிட்டு போவாடி. நாளைக்கு எனக்கு கல்யாணம். நைட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து தூங்காமல் தயாங்க பக்கத்தில் பார்க்குறதுக்கு டல்லாக தெரியுவேன். எனக்கு அவர் அழகாக இருக்கார்ல. அவரு அடி அவர். அவன் உனக்கு அவரா? ஆமாம், அவர் பக்கத்தில் நானும் உட்காந்துருக்கும் போது ஒரு மாதிரி அழகாக தெரியணும். எங்களோட மேரேஜ் பிக் ஒரு மாதிரி பக்காவாக வரணும். கோவம் வருதுல அவனுக்கு. அப்படிங்க ஜேகே போயிட்டு அவனோட கையை நல்லா அப்படியே வாலில் போயிட்டு பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். கோவப்படுறான். லில்லி வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டான். எனக்கே தெரியல இந்த மேரேஜ் நடக்குமா என்னென்னு. இவன் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிடுவானேன்னு எனக்கு தோணிட்டுருக்கு. ஆனால் இவனை விட்டு போக சத்தியமாக சொல்கிறேன், ஜேகேவை விட்டுட்டு வேறு ஒருத்தரை என்னால் மனசால் கூட நினைக்க முடியல. அப்புறம் எப்படி என்னோடய நினைப்பில் அந்த பர்சன் இருப்பாங்க? தயாங்க இன்னும் நம்ம 2 பேர்த்துக்கும் தான் மேரேஜ் ஆக போகுது. பட் அட் த சேம் டைம் இந்த பையனை நான் எப்படி விடுறது? என்ன, எங்கள் வீட்டு சவரை டேமேஜ் பண்ணிடாத. சவரை டேமேஜ் பண்ண வேணாமா? ஹார்ட்டு இல்லை, ஹார்ட்டு அது அப்படியே நொறுக்கி கையில் கொடுத்துருக்க. அப்போனா அதை தூக்கி போட்டுரு. ஒரு மாதிரி ஹார்ட் இல்லாமல் உள்ளுக்குள்ள அப்படியே அப்படி வெறுமையாக இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வெறுமையாக இருக்க இந்த இடத்துல தான் நான் வந்தேன். நீ எனக்கு வேணும்னு அகைன் போடின்னு செருப்பால் அடித்த மாதிரி என்ன சொன்னல. ஒத்தா பழி வாங்குறாடா, பழி வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாடா.
இல்லையேன்னு பழி வாங்கும் படலம் அப்படின்னு ஒரு புக் எழுத போகிறேன்டி, என்ன வரியா அப்படின்னு அகைன் பக்கத்தில் பிடிச்சி இடுப்பை நல்லா ஒரு மாதிரி தடவிட்டுருக்கான். அந்த கை அவனுக்கு அங்கே போகலைன்னா தான் எனக்கு ஆச்சரியம். ஏய் வாடி அப்படின்னு உட்காந்துட்டு அப்படியே மடியில் ஒன் சைடாக அப்படியே உட்கார வச்சுக்கிறான். என்னடி ஏன்னா ப்ளவுஸ் எல்லாம் லைட்டாக ஒரு செட்டு பெருத்த மாதிரி இருக்குது. என்ன கல்யாணம் ஆக போகுதுன்னு அப்படியே ரெண்டும் சேக்கே ஏன்னா ரெண்டும் லைட்டாக பெருத்துடுச்சா என்ன? ஆனால் நான் கை வச்சு பண்ணுறது அப்படின்னு நிப்பாட்டிட்டு நான் தானே பெருசாகுனேன். ஆமாம் வந்துடுவான் நல்லா. இப்போ மட்டும் ஒரு மாதிரி பேசிட்டு வெளியில் போவா இல்லை நான் போய் தூங்கவா? சாரி கட்டிட்டு போய் தூங்கணுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நாளைக்கு நைட்டு என் கூட நடக்க வேண்டியது இன்றைக்கே நடந்துடும். ஓஹோ, உனக்கு அந்த நினப்பு வேறு இருக்கா? நான் இன்னமும் ஒன்று தான் கல்யாணம் பண்ணுவேன்னு. நடக்கவே நடக்காது. அதான் பயமாக இருக்கே. நடக்காது. நான் தான் நடந்தணும். அதுவெல்லாம் நடக்காதுடி. உன்னை என்ன பண்ணடி உனக்கு அங்கே தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? சொன்ன பார்த்து சொல்றி அப்படின்னு நல்லா சின்ன பிடிச்சி பார்க்க வைக்கிறான் அவனை. அப்போ லில்லி ஜெய்க்கியோட ஐஸ் பார்க்க முடியாமல் அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறா. நான் இதுக்கு பார்க்கணும். என்னோட மனசில் தெரியும். நான் ஜெய்க்கியவை தான். என்ன சொன்னடி? ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன சொன்னேன்? நான் தயங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. அழகான ரெட் சாரீ வித் ஒரு மாதிரி டிசைனர் ப்ளவுஸ், ரொம்பவே அழகாக இருக்கும். அப்புறம் மல்லிப்பூலாம் வச்சுட்டு ரொம்ப அழகாக. நாளைக்கு இந்நேரம்லாம் அப்படி பக்கத்தில் யோசிச்சு கூட பார்க்க முடியல லில்லி. நாளைக்கு இந்நேரம் அவன் கூட பக்கத்தில் உட்காந்துருப்பேன். ஓ அப்படி, நாளைக்கு அவன் கூட போய் உட்காந்துருவியாடி? ஆமாம், சொல்ல இஷ்டமே இல்லை தான், அதனால சொல்லி தான் ஆகணும். ஆமாம், என் கண்ணை பார்த்து சொல்கிறீ. என் கண்ணை பார்த்து சொல்லு. போய்வியா? அப்போ இந்த சைடு ஜமீன் அப்படியே கிளாரா பின்னாடியே போகிறான். முன்னாடி போகிற பிள்ளை கல்லு கொடமா, தள்ளாடி நிற்கிறன்னு முள்ளு தடமா. ஜமீன் பின்னாடியே வந்துட்டு இருக்காதீங்க. அப்புறம் அண்ணா பாத்திரம். என்ன அண்ணன் பாத்திரம்? அக்கா இட்லி குண்டான்னு டாடி. ஐயோ அண்ணன் பார்த்துருவாங்க அப்படின்னு சொன்னேன். பார்த்தா என்ன நான் நக்கிட்டு போயிடுவானா? இங்கே பாருங்க, என் முன்னாடியெல்லாம் எங்கள் அண்ணனை இப்படிலாம் பேசக்கூடாது. அப்பா அப்படியே பாசமலர் சிவாஜி கணேசனே டாடி. பார்க்க செம்மையாக இருக்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அடிச்சேன்ல மறுபடியும். அதான் மறுபடியும் வந்து பிரேக்கப்பே மயிறு மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, நல்லா காது மேலேயே ஒன்று கொடுப்பேன். புரியுதா? புரியுது. புரியுது. அப்போது எல்லோரும் வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் அப்படியே வெளியில் போயிடுறாங்க. லைக் குட்டீஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்போது ஜிம்மின் அப்படியே கிளாராவை பிடிச்சி இழுத்து ஒரு குட்டியாக ஒரு ரூம் இருக்கும். லைக் அதுக்கு வந்து டோர்லாம் கிடையாது. குட்டியாக சந்து மாதிரி போயிட்டு அதுக்குள்ளே தான் கிச்சன் போகணும். அப்போ அங்கே போயிட்டு அங்கே ஒன்று கூட பார்க்கலாம். ஜிம்மின் கிளாரா வீரா வாங்காதடி. அவ்வளோ நேரம் தான் கேட்டுகிட்டே இருக்குது. கொடுப்பியா மாட்டியா கொடுப்பியா அப்படின்னு அவள் கூட அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு எபி அவனோட ஃபீலிங்ஸ் ஒரு மாதிரி ஓவர்வெல்ம் ஆயிரும்னு நினைக்கிறேன். இது தயம் நம்ம போகலாமா? என்னடி வந்துட்டு புடவெல்லாம் எதுவுமே எடுக்காமல் போகலாமான்னு கேட்குற? வேணாம், எடுத்துகிட்டு போகலாம். இங்கே வா அப்படின்னு எபியோட கையை பிடிச்சி அங்கே ஒரு மிரர் முன்னாடி வந்து நிற்க வச்சு, ரெட் கலரா பிங்க் கலரா இல்லை இந்த வரையில் இந்த ஒயிட் கலரா? இது மூணுத்தில் எதில் நான் அழகாக இருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க? எபி. அப்போ தயங்க அப்படியே பின்னாடி இருந்து ஒவ்வொரு சாரியாக அப்படியே வச்சிட்ருக்கான். எபிக்கெலாம் அப்படியே திரும்ப தயங்க ஹக் பண்ணிக்கணும் போல இருக்கு. தயம் எபி சொல்லி நீ ஏதாச்சும் ஒன்று பார்த்து எடுத்து கொடுத்துரு. என்னாச்சு? அது ஃபீலிங் ஓகே? ஒரு மாதிரி இதுவும்
அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறியா அபி? எதாக இருந்தாலும் சொல்கிறீ. இல்லை இல்லை எனக்கு எதுவும் இல்லை. அழுறியா என்ன? தயம் அழலை, லைட்டாக காலெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது. இவ்வளோ பெரிய கடை இருங்களா, ஒரு சேர் கொண்டு வந்து வைக்கணும்னு தெரியாதா? யார் இது? அப்போ அப்படியே ஒரு சேல்ஸ்மேன் வந்துட்டு சாரி நல்லா 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண வரும்னு தெரியுதுல, இங்கே ஒரு சேர் கூட இல்லை அப்படின்னு பிடிச்சி கத்துறான். தயம் எபி சும்மாரு, எதுக்கு 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 கத்துறீங்க? கொடிச்சிட்டு இருப்பா அது மூஞ்சி ஆட்டும். ஸ்கூல்லலாம் எப்படி இருப்பா, அப்படியே மாறிட்டா. இங்கே வா அப்படின்னு அவளை அப்படியே அழகாக உட்கார வச்சுக்கிறான். எதுக்கு கத்துறீங்க? கத்தாதீங்க தயம். சரி கத்தலை, வா வெளில போயிட்டு சாப்பிட்ணும்ல, எப்படியே பர்ச்சேஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதுமா? தயம் டேய் கத்தாதடா ஷபிகிட்ட அப்படின்னு அவனுக்குள்ள அவனே சொல்லிட்டு, ஷபி ரெட்டுடி, ரெட்டில் ரொம்ப அழகாக இருப்ப, எடுத்துக்கலாமா? அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படின்னு தயங்க அப்படியே எபிக்கு அதையே சூஸ் பண்ணிக்கிறான். போகலாமா? பேங்கிள்ஸ் யார் எடுப்பா? எனக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்கியா? அப்போ பக்கத்துலேயே அப்படியே பேங்கிள்ஸ்க்குன்னு ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. இங்கே வா அப்படின்னு அப்படியே கூப்பிட்டு போகிறான். ஸோ எழுந்துக்கும் போது இந்த சேரையுமே தூக்குறான். அப்போ அங்கே உள்ள ஒருத்தவங்க, சார் கொடுங்க. வேணாம் கத்திட்டேன், ஐம் சாரி, இட்ஸ் ஓகே, நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டு எபிக்காக அங்கேயே வைக்கிறான். தயங்க எதுக்கு? நானே உட்காரு எபி உட்காரு, நீ என்ன வேணுமோ பார்த்து எடுத்துக்கோ. இல்லை நானே சூஸ் பண்ணி தந்துடுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சூஸ் பண்ணுறதுக்காண்டி பார்த்துட்ருக்கான். அப்போ எபிக்கு ஒரு ஃப்ளாஷ் கட். அப்போ சின்ன வயசில் எல்லோரும் ஒன்றா தானே ஸ்கூல் படிச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஏஜ்லேயே ஏபி நீங்கள் உனக்கு பர்த்டே தானே? ஆமாம் தயம். அப்படி அப்படின்னு தந்துட்டு அவன் பாட்டுக்கு விளையாட போயிருப்பான் ப்ளே கிரவுண்டில். அவன் பக்கத்தில் இல்லையே. எபி என்ன? ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு தயங்கிட்ட இருந்தா? ஆமாம் லில்லி அப்படின்னு அவளும் சின்னதில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு பேங்கிள்ஸ், லைக் எபியோட அந்த குட்டி வயசு கைக்கு பத்துற மாதிரி அந்த பேங்கிள்ஸ் அவள் ரொம்ப நாளாக அப்படியே போட்டுகிட்டே இருந்திருப்பா. இப்போ அகைன் அந்த ஃப்ளாஷ் கட் எல்லாம் முடிஞ்சு ரியாலிட்டி. தயம் அப்போ தயம்க்கு ஒரு சேர் எடுத்து போடுவான். அவனும் அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிறான். தயம் எபி உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கா? அது இல்லை நீ சூஸ் பண்ண, அப்புறமா பார்த்துக்கலாம். என்னடி நீ கொண்டு வா அப்படின்னு கையை பிடிச்சி அவளுக்கு அப்படியே பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கான். அப்போது எபியோட கையில் ஒரு குட்டி பேக் இருக்கும். அதுக்குள்ளே அப்படியே கை விட்டு பார்க்குறா. இது வரைக்கும் அவளுக்கு தயம் கொடுத்த எல்லா கிஃப்ட்டுமே அதில் தான் இருக்குது. லைக் குட்டி பொண்ணுங்களாக இருக்கும் போது அப்படி கொடுத்தது எல்லாமே இன்னும் வரை அப்படியே பத்திரமா வச்சுருக்கா. அப்போ அப்படியே ஒரு க்ரீட்டிங் கார்டு இருக்குது, லைக் தயம்க்கு எழுதுனது. ஆனால் அவள் இப்போ வரைக்குமே அதை தயம்க்கு கொடுக்கவே இல்லை. அப்போ இந்த சைடு சொல்றி அவன் பக்கத்தில் போய் உட்காந்துருவியா? ஜெகே இப்போ வெளியில் வரலன்னா நான் வரமாட்டேன், எங்கே இருந்துக்குவேன். எதுக்குடி இப்படி வேறுகுது? சரி கிச்சனுக்கு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு போகலாம். நான் முத்த குடிக்கிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டு. குடிப்பேன்டி. இங்கே ஜேகே சரி போகலாமா அப்படின்னு தூக்குறான். இப்படியே போனேன்னு வச்சுக்கோ, எவன் செருப்பால் அடிப்பான், எவன்டி அடிப்பான்? பார்க்குறேன் நானும் எவன் செருப்பால் அடிக்கிறான்னு. அப்போ அவனும் அப்படி இறக்கி விட்டுட்டு சரிடி அழகி அப்படின்னு இப்போ இடுப்பில் கை வச்சுக்கிறான். இப்போது செருப்பால் அடிப்பாங்க. வாங்கிக்கிறேன். நீ அடிச்சல்ல, செருப்பால் அடிக்கலை, நீ சொன்னதுக்கு தான் அடித்தேன். வாட்கான் வரைக்கும் அப்படின்னு அப்படியே அவன் முன்னாடி நடந்து போகிறான். இரு போய் கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போகும்போது இல்லையும் அப்படியே அவனுக்கு பின்னாடியே போயிட்டுருக்கா. அப்போ கரெக்டாக ஜிம்மினும் கிளாராவும் ரொமான்ஸ் பண்ணுறத பார்த்துட்றான். பின்னாடி வந்து லில்லி நிற்கிறா.
அசிங்க பிடிச்சவளே கிளாரா. ஐயோ அண்ணன் பார்த்துருச்சு. ஏய் பதறாத, நில்லு பார்ப்போம், நில்லு. டேய் என்னடா டேய் சச்சா துரோகம் பண்ணுறியா அன்னைக்கு? அப்போது எவ்வளோ நாள் என் தங்கச்சி கூட தான் நொட்டிகிட்டு இருந்திருக்கியோ? ஓ பின்னாடி இல்லையோ ஜேகேயோட கை பிடிச்சிட்டு ஜேகே அமைதியாரு, யாராச்சும் வந்துடுவாங்க. ஏய் நீரில் இல்லை அண்ணா இல்லை. ஓ அதை அவனையாச்சும் லவ் பண்ணால் அவன் கூட கட்டி வைக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு கண்ணில் இருந்து தாரையாக ஊத்து ஜோடி. அண்ணா. ஏய் என்ன? ஆமாம் உன் தங்கச்சியை நான் லவ் பண்ணுறேன். அவ ஒன்றும் என்கிட்ட வந்து கேட்கல. நான் தான் உன்னை பிடிச்சிருக்கடி கிளாரா, உங்கள் அண்ணங்கிட்ட பேசி நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். வேலை கிடச்சதும் எங்கே நீ மட்டும் என்ன நொட்டிகிட்டு இருந்த? லிலி இவன் உன்னை லவ் பண்ணுறான் தானே இப்போ வரைக்குமே? இங்கே பாரு ஜேகே, நம்ம 2 பேரும் லவ் என்னடி லவ் பண்ணோம்ல, அந்த மாதிரி இப்போ இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஹே இங்கே பாரு அப்படின்னு லில்லியோட கையை ரொம்ப ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு, எப்பையும் நான் ஒன்று லவ் பண்ணுறேன் தான் புரியுதா அப்படின்னு உள்ளே போய் தண்ணி எடுத்துட்டு கிளாராவை செம்மையாக முறைச்சிட்டு அப்படியே வெளியில் வர்றான். ஏய் மச்சான். ஓ எவ்வளோ நாள் நீ நான் மச்சான் சொன்னும்போது சொம்ப மாதிரி சொல்ல மச்சான் திருப்பி சொன்னேன்ல, இப்போ உண்மையாகவே மச்சான் தான் கூப்பிட்ருக்கல? ஆமாம், ஒரு வருஷமாக நிறைய வருஷமாக லவ் பண்ணிட்டு தான் இருக்கும். நாடாதிக்கு போ. டேய் ஜிமனா போயிடு, அடிச்சு மூஞ்சி உடச்சிருவேன். இப்போ தயாங் மேலே உள்ள காண்டு அப்படியே உன் மேலே திரும்புது. 2 பேர் மேலேயும் செம்ம காண்டில் இருக்கா அப்படின்னு ஜிம்மினோட ஷர்ட்டை பிடிக்கிறான். அப்போ ஜிம்மினுக்கு பின்னாடி வந்து கிளாரா ஒளிஞ்சிக்கிறா. ஓ சப்போர்ட்டு உங்கள் ஆள் கிளாரா, பார்த்துக்கிறேன்டி ஒன்று அப்படின்னு லில்லிக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறான். ஜேகே நிப்பாட்டு ஜேகே அப்படின்னு லில்லி அப்படி இழுக்கவும் அப்படியே ஜேகே அப்படி லில்லியை பார்க்குறான். டேய் இப்போ சொல்கிறேன்டா ஜேகே, உனக்கு எப்படி லில்லியை பிடிக்குமோ அதை விட அதிகமாக உன் தங்கச்சி எனக்கு பிடிக்கும். நான் அவனையோ மாதிரி எல்லாம் அடிச்சுட்டு போதையை போட்டு திரியல. உன் தங்கச்சி அவன் மட்டும்தான் எனக்கு போதை, புரியுதா? உனக்கு எப்படி லில்லியோ அது மாதிரி எனக்கு கிளாரா அப்படின்னு சொல்லிட்டு கிளாராவோட கையை பிடிச்சி அப்படியே உள்ளே கூப்பிட்டு போயிடுறான். ஜேகே இதே டென்ஷனோட பைக்கை நல்லா ரேஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஏய் இல்லை பைக்கில் இருடி, எங்கே பாரு நான் நடந்து போகிறேன், நீ இந்த முக்கு சைடு வா அப்படின்னு அப்படியே நடந்து போகிறா. லைக் அது எந்த சந்துனா அவங்க 2 பேத்துக்கும் நல்லா க்யூட்டாக ரொமான்ஸ் முத்தங்கள் எல்லாம் நடந்துருக்குல்ல, அந்த சந்து தான். அங்கே போய் நிற்கிறா. ஜேகேவும் செம்ம டென்ஷனாக அப்படியே பைக்கை ரேஸ் பண்ணிவிட்டு, இப்போ வந்து உட்காரியா என்ன? கோவப்பட்டேன்னா நான் வரல, அகைன் போயிடவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படியே பைக்கை ஸ்டாண்ட்லாம் போட்டு வச்சுட்டு லில்லி பக்கத்தில் வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். ரொம்ப டைட்டா. எனக்கு தெரியுது அவனோட ஹக்கில் உள்ள இந்த கோவம், பட் லவ் பண்ணுறதுல தப்பு இல்லை ஜேகே. ஆனால் இவ்வளோ நாள் கூடவே இருந்துட்டு அவன் நல்லா வந்தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஏன் எப்போ பாரு அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் உங்கள் தங்கச்சியை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டேறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஜிம்மின் நல்ல பையன்தான், எனக்கு நல்லாவே தெரியும். கிளாராவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கா. இப்போ நான் இதை பேசுறதுக்கு ஆல்ரெடி உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போக வந்தேன். சரி வீட்டுக்கா? ஓ வளர்றேன், வீட்டில் வந்து கூப்பிட்டு போக வந்தேன்டி. சரி வா, கோவப்படாத. சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறான். அப்போ லில்லி அப்படியே பின்னாடி உட்காந்துக்க பார்க்குறா. என்னடி பின்னாடி போகிற அப்படின்னு அவன் புல்லட் எடுத்துகிட்டு அந்த புல்லட்டோட பெட்ரோல் டேங்க் மேலே அப்படியே லில்லியை ஒன் சைடாக உட்கார வச்சுக்கிறான். சாரி கட்டிடுங்க அப்படி பின்னாடி போய்ட்டு அப்படியே ஒன் சைடாக உட்காந்து இடுப்பு கட்டி பிடிப்பியா? முன்னாடி இப்படி உட்காந்துட்டு கழுத்தோடு கட்டி பிடிச்சிக்கோ. உன் உடம்பும் என் உடம்பும் நல்லா ஒன்றோட ஒன்று ப்ரெஸ் ஆகணும், புரியுதா? அப்படின்னு அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போகிறான். லில்லியும் அப்படியே ஜேகே அப்படியே ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கா. ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் இந்த பையனை இவ்வளோ க்ளோஸாக பார்க்குறேன். ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குங்கிறதா இல்லை வேறு எப்படிங்கிறதுன்னு தெரியல. 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி நெருக்கமாக போயிட்டே இருக்காங்க. ஜேகே என்னடி அது ஸ்டாப் பண்ணிடுடா. ஸ்டாப் பண்ண ஏதாச்சும் ஒரு இடத்துல உட்காந்து ஏதாச்சும் பேசலாம். நான் வெளில கூப்பிட்டு வந்ததே ஏதாச்சும் பேசுகிறதுக்கு நிறைய இடத்துக்கு போகிறதுக்கு தாண்டி.
கூட்டு போட்டா? எங்கே எங்கே கூட்டு போகணுன்னு நினைக்கிற? அதாண்டி டாப் ஆஃப் த மவுண்டைன் ஒரு பிளேஸ் இருக்கும்ல, அங்கே தான் வா அப்படின்னு. அந்த ஊர்லேயே ஒரு குட்டியாக ஒரு ஹில்ஸ் இருக்கும், அங்கே டாப்பை கூப்பிட்டு போகிறான். அந்த டாப்லேருந்து பார்த்தா அந்த ஹோல் சிட்டியோட அந்த ஒரு லைட்டிங்ஸ் எல்லாமே தெரியும். அப்போ அங்கே போயிட்டு அப்படியே கரெக்டாக வண்டியை நிப்பாட்டுறான். லில்லியும் அப்படியே ஜேகேயோட நெஞ்சில் சாஞ்ச மாதிரி தான் அவ்வளோ நேரம் வந்துட்டு இருந்திருப்பா. ஏய் ப்ளீஸ் வந்துடுச்சு லில்லி, ஆனால் அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கியா அப்படின்னு அப்படியே பைக்கை ஸ்டாண்ட் போட்டுட்டு அப்படியே லில்லியை கட்டி பிடிச்சிக்கிறான். ஏன் எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்த? ஏன் ஏன் அவனுக்கு பிடிக்கலையா என்ன? எதுக்கூட என் லைஃப்பில் வந்து எதுக்கு அகெயின் என்னமோ காரணம் சொல்லி என்னை விட்டு போனேன். இப்போ அகெயின் வேணும் நீயே வந்து நிற்கிற, எதுக்கு? அல்லாதடி அழுதா எனக்கு பிடிக்காதடி. அல்லாத என்னை விட்டு போ ஜெக்கி, என்னை விட்டு போ. ஆனால் அப்படி நான் சொல்லும் போதெல்லாம் என்னை இறுக்கி அணைச்சி கட்டி பிடிச்சிக்கணும்னு தோணுது. ஜெக்கே அது உன்னை விட்டு போவோ? என்னை விட்டு போயிரு. சரிடி இங்கேருந்து கொஞ்சம் செத்துறட்டா அப்படின்னு அவனும் எழுந்து போயிட்டு அப்படி இந்த எட்ஜ் ஆஃப் த ஹில்லில் நிற்கிறான். செத்துறட்டாடி. ஜெகே வா, காற்று ரொம்ப பலமாக அடிக்குது. ஜெகே வா இங்க. நீ தானே சொன்ன என்னை விட்டு போயிடுன்னு. சொல்றி, நான் போயிடுறேன். உன்னை விட்டு போகணுன்னா அந்த உலகத்தையே விட்டு போகணுன்னு தான் அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ மட்டும்தான். அப்போ நான் வேணாண்ணா, என் உடம்புக்கு ஆசைப்பட்டேன்னு எல்லாமே போயிடி, எல்லாமே போய் நீ மட்டும்தான். உனக்கும் ஆசைப்பட்டேன், உனக்கு மட்டும் ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லடி, எல்லாமே என் வாழ்க்கையில் இருக்க சேட்னஸ்ஸு, ஹாப்பி, அப்ஸ் அண்ட் டவுன்ஸு எல்லா மயிரையும் நீ ஒருத்தி தாண்டி பார்த்துருக்க. நீ ஒருத்தி மட்டும். சொல்லு, இப்போ சொல்லு. அப்படியே அவன் இன்னொரு கால் அப்படியே பின்னாடி எடுத்து வைக்க பார்க்குறான். அதுக்கு பின்னாடி இடமே இல்லை. அவன் கால் அப்படியே லைட்டாக அந்த எஜ்ஜுக்கும் பின்னாடி போயிடுச்சு. ஜெக்கி நோ. சொல்லு, எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லிடு. இதுக்கு தான் வெளில கூப்பிட்டு வந்தியா? இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தியாடா? நான் சாகிறத பாருடி லில்லி அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் எனக்கு கூப்பிட்டு வந்தியா? நான் வேணும்ண்ணா, நான் வேணுமா வேணாமாடி? அப்போ லில்லியும் அப்படி ஜேகேவை நோக்கி நடந்து போகிறா. சரி வா, எனக்காக ஏன் நீ போகிற? 2 பேரும் சேர்ந்து போயிடலாம். வா ஜேகே, 2 பேரும் சேர்ந்து போயிடலாம். எல்லோரும் காதலுக்காக பேரண்ட்ஸ் ஒத்துக்கலைனா தான் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுப்பாங்க. ஆனால் நம்மளோட இதில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டில். நீ வராதடி, அங்கே நில்லு. வரேன், நான் வரேன் ஜேகே. அழகி வராதன்னடி. ஸ்டாப், அங்கே நில்றி, நான் வருவேன். சரி கேட்கல, அப்போ வா அப்படின்னு ஜேகேயோட காயை பிடிச்சி அப்படி இழுக்கிறா. இப்போ ஜேகேவை எடுத்த ஃபோர்ஸுக்கு லில்லியும் போயிட்டு அந்த சைட் கீழே விழுந்துடுறா. லில்லிக்கு மேலே ஜேகே. அப்போ லில்லி எழுந்துக்க ட்ரை பண்ணுறா. வா, யாவனுங்களை கொடுத்தையோ இந்த ஊரே கீழே, இந்த ஊரில் உள்ள மலைக்கு மேலே நம்ம, என் பொண்டாட்டி கீழே, என் பொண்டாட்டிக்கு மேலேண்ணா என் பொண்டாட்டியோட அழகு ரசிச்சுட்டு அவனுக்கு பொண்டாட்டியா? அவனுக்கு தான் நான் பொண்டாட்டியா? சொல்றீ, சொல்லு பார்க்கலாம். எவ்வளோ நேரம் ஜெகேவை பார்த்துட்டு இருந்த லில்லி சொல்றீ. அப்போ அப்படியே அவளோட ஹெட்டை வேறு சைடு திருப்பி தயாங்க பொண்டாட்டியாக போகிறவங்க. ஓஹோ, நான் இனிமையாக அறிக்கல அப்படின்னு நினைக்கிறியா? காதுகளை வந்து கொய்யின்றது நீ அடுத்தவன் பொண்டாட்டின்னு யோசிச்சு கூட என்னால் பார்க்க முடியல. சரிடி, நல்லா மினுமினு இருக்க. ஓ, கல்யாண கலை. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியுமே. பண்ணிட்டா? பேச தானே கூட்டிகிட்டு வந்த, பேசு. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு உன் கூட எப்படி? எனக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. எனக்கு நல்லா இருக்கே. ஆனால் நாளைக்கு நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன அப்படி இருக்குதுலாம்
சகஜம்டி. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சகஜம். எழுந்துக்கிறியா? நான் எழுந்து உட்காரணும். உட்காந்தாலும் உன்னை தூக்கிய மாட்டில் தான் உட்கார வைக்க போகிறேன். சொல்றி. ஜேகே சரி எழுந்துக்கிறேன் அப்படின்னு அவன் எழுந்துக்கிறான். அப்போ லில்லி அப்படியே அங்கே கால் நீட்டி உட்காந்துக்கிறா. நல்லா தெரியுது நீ டயர்டாக இருக்கடா ஜேகே, மாடியில் வந்து படுத்துக்கோன்னு அப்படியே கால் நீட்டிக்கிற. இல்லை கால் லைட்டாக வலிச்சது அதான் அப்படின்னு அவள் கால் அப்படியே மழைக்க வரும்போது ஜேகே அகெயின் அவளோட கால் நீட்டி அவனோட மடியில் லில்லியோட காலை எடுத்து வச்சுட்டு அப்படியே கால் பிடிச்சி விட்டுட்ருக்கான். இது எப்போவுமே லவ் பண்ணும்போது இவன் எனக்கு பண்ணுவான். லைக் காலில் நெயில் பாலிஷ் போட்டு விடுறது, கொலுசு போட்டு விடுறதுன்னு. கொலுசெங்கடி? அழகாக இருக்குண்டி அது உன் காலில் இருந்தா. கொலுசெங்க? ஆஃபீஸ் போனதுலேருந்து எல்லாத்தையும் கழட்டி வச்சிட்டேன். ஆமாம், நாளைக்கு கல்யாணத்துக்கு ரெடி ஆகும்போது தான் உன் காலில் கொலுசை பார்க்கணுமா? நானே பேசுகிறேன் அப்படின்னு அவனும் வந்து வித்தவுட் லில்லிஸ் பெர்மிஷன் அப்படியே அவளோட மடியில் வந்து படுத்துக்கிறான். ஜிக்கே எழுந்துரு. எழுந்துக்கலாம் முடியாது, டயர்டாக இருக்குடி. 15 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. 15 வருஷம் ஆனாலும் இங்கே செத்து உன் கூடவே கடந்துருவேன். நான் வீட்டுக்கு போகணும். போகாத. நான் போகணும். போகாதடி, நான் சொல்கிறேன்ல. போகாத. நான் போயாகணும். வேண்டாங்கிற என் கூடவே இருந்துரு. ஜேகே அப்படிங்கும்போது அவன் அப்படியே லில்லியோட அந்த முன்னாடி ப்ளீட் இருக்குல்ல, அதை அப்படியே அவனோட மூஞ்சில் எடுத்து போட்டுட்டு, இப்போ டைரெக்டாக லில்லியோட ஹிப்புக்கும் அவனோட ஃபேஸ்க்கும் வித்தவுட் எனி அந்த ஒரு துணி இல்லாமல் அப்படியே இருக்கு. அப்போ அவன் அப்படியே போயிட்டு லில்லியோட இடுப்பில் எங்கள் முத்தம் கொடுத்து அவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமாடி. சாரி கட்டி விடும்போது தான் பார்த்தேன் அகைன் நல்லா நெளிவு வளைவலாம். ஜேகே அப்படின்னு அவங்க கை வச்சுக்கிறா, உடனே மறைச்சிரா. இப்படி இருக்கிறதுலாம் தப்பு. என்னை பொறுத்தவரையும் கரெக்டு. ஏன்னா எனக்கான ஒரு பொண்ணு கூட தானே இப்படிலாம் இருக்க. நான் அடுத்தவரோட பொண்டாட்டி இன்னும் ஆகலைல்ல. கத்து எழுந்து நல்லா கத்து. இந்த ஊருக்கே கேட்குற மாதிரி நல்லா கத்து. இப்போ போய் கத்துறேன் பாருடி. ஹலோ, இந்த சிட்டி கேட்குற மாதிரி சொல்கிறேன். ஜேகே லவ்ஸ் லில்லி பட் லில்லி ஹேட்ஸ் ஜேகே. பட் லவ் பண்ண வைப்பேன் உன்ன மாதிரி. ஹலோ கேட்குதா? லில்லி ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ லில்லி, லவ் யூ அப்படின்னு அவனும் கத்துறான். அது அப்படியே எக்கோவாக கேட்டுட்ருக்கு. லில்லிலாம் லிட்ரலி ஒரு மாதிரி டியர்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு நிற்கிறா. இப்போ விட்டு நான் அழுதுருவேன் அகெயின். ஜேகே போதுவா நம்ம போகலாம் அப்படின்னு கூப்பிடுறா. அப்போ இந்த சைடு அண்ணன் பார்த்துடுத்து, அண்ணன் வந்து என்ன அடிக்கும். கிளாரா வாயை மூலன்னு வச்சுக்கோ, தூக்கிட்டு போய் கிணத்துல தூக்கி போட்டுற வேண்டி. வேணாம். நான் உங்கள் அண்ணன் வந்து அடிக்கிறவரை அப்படியே உன்னை பார்த்து அடிக்காங்கடி அப்படின்னு விட்டுட்ருப்பேனா? எங்கள் அண்ணன் வந்து அடிக்கிறான் அப்படின்னா நான் விட்டுட்ருப்பேனாடி? உட்காந்து அழுதுட்டுருக்க. உங்கள் அண்ணனுக்கு திருப்பி கொடுப்பேன், ஃப்ரெண்டின்னு கூட பார்க்க மாட்டேன். அவன் பாட்டுக்கு மயிராட்டம் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கான். அவனை மாதிரியா பொண்ணுங்களை விட்டுட்டு நான் வர்றேன். அண்ணனை பற்றி தப்பாக பேசாதீங்க. ஏமிடு ஒன்று வந்துடுவா. அண்ணனை பற்றி தப்பாக பேசாதீங்க, ஏமுட்ரி அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கான். யாடி வா அடிச்சலாம் வா அப்படின்னு அவளை ஹக் பண்ணி கன்சோல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ இந்த சைட் தாயம் கால் ரொம்ப வலிக்குதா என்ன? இல்லை தாயம். அபி சொல்றி வேறு எங்கேயாச்சும் போகலாமா? லில்லி சொல்லியிருக்கா இங்கே ஒரு ஃபேமஸான குல்ஃபி ஸ்பாட் இருக்குங்க, அங்கே போகலாமா? குல்ஃபீஸ் சாப்பிட்லாமாடி? போகலாம் அப்படின்னு அவங்க அப்படியே போகிறாங்க பேங்கிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு. அப்போ இந்த சைடு லில்லி வா போகலாம். மடியில் ரொம்ப நேரம் படுத்துக்கணும் போல் இருக்குடி, வீட்டுக்கு போயிட்டு தூங்கலாம் வா. அழுகணுமா? அழுகணுன்னா அழுதுடி. ஜேக்கு போயிடலாம். நானும் தான் சொல்கிறேன், யாரும் வேணாம், நம்ம மட்டும் போயிடலாம், எங்கேயாச்சும் போயிடலாண்டி. நான் அதை சொல்லலை, வீட்டுக்கு போயிடலாம். அழுகணுன்னா என்னை கட்டி பிடிச்சி அழுதுடி. இப்படி அழுதுட்டுரு இதெல்லாம் என்னால் சுத்தமாக பார்த்துட்டுலாம் இருக்கவே முடியாது. அழுதுரு, என்னை கட்டி பிடிச்சி அழுகணுமா?
அழுதுறி அப்படின்னு சொல்லவும் இல்லையும் போயிட்டு ஜேகேவை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுக ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போ ஜேகேவும் அந்தானடி ரீசன், சாரிடி பொண்டாடி, சாரி. இப்போ வரைக்குமே இல்லை, நீங்கள் எப்போவா இருந்தாலும் யூ ஆர் மை ஒய்ஃப், யூ ஆர் மை ஒன்லி ஒன், யூ ஆர் ஆல்வேஸ் மைன் அப்படின்னு நிறையா பேசுகிறான். வாயமோடு கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு நல்லா கட்டி பிடிச்சிக்கிறா. ஓ அலங்கி எப்படி வந்து கட்டி பிடிச்சி அழுகிறாளே அப்படின்னு அவனும் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு கிஸ் பண்ண சொன்னா. ஏ நான் என்னடி கட்டிலாம் பிடிக்கிறா, நான் முத்த கொடுக்கக்கூடாதா? அதுக்கு எனக்கு கல்யாணம். ஐயோ அப்போ இப்படி கட்டி பிடிச்சி நிற்கிறியே. ஆமாண்ணா, நான் இதுக்கு லூசு மாதிரி ஒன்று அப்படின்னு வேலைக்கு வர போகும்போது அகைன் அவன் பிடிச்சி வேலைக்கு போகணுன்னு வச்சுக்கோ, உன்னோட சேர்த்து அப்படியே மலையிலேருந்து கூதிச்சிருவேன். மெரிட்டு, நல்லா மெரிட்டு, உனக்கு இதை தவிர வேறு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும்டி, நீ விட்டேன்னா அப்படி என்னென்ன தெரியும்னு காட்டிடுவேன். ஹே லில்லி, என்ன இந்த இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சில்லுன்னு ஒரு குல்ஃபி போட்டால் அப்படி இருக்கும். உனக்கு உனக்கு ஐஸ்கிரீம் ஜில்லுன்னு சாப்பிட்ணும், நீ சூடாக அப்படி மேலே ஒட்டிகிட்ருக்க, அதான் கேட்குற. ஜில்லுன்னு சும்மா சிவ்வுன்னு இருக்குல்ல, ஹரியாடி போகலாம் போகலாம். கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சிட்டு இப்படியே இரு, அப்புறமா போகலாம் அப்படின்னு அவன் வாய் எடுத்துகிட்டு வந்து லில்லியோட கழுத்து சைட்லாம் ஒரு மாதிரி அப்படியே முத்து கொடுக்குறான். ஜேகே நிப்பாட்டு, என்னால் முடியலையே, நானே என்ன சொல்லிக்கிறேன் நிப்பாட்டுறான்னு. ஆனாண்டா நீங்க வேணாம் அப்படின்னு எனக்கு கூட லவ் சொல்கிறானேடி. அவனை சிறப்பால் அடிக்கணும். டாடி இப்படிலாம் வாய் பேசுகிற, யார் அந்த தாங்க சொல்லி தந்தானா? ஆமாம், அவர் தான் சொல்லி தந்தார். என்ன கத்துனன்னு வச்சுக்கோ, அப்படி நானும் சேர்ந்து குதிச்சிருவேன். ஆமாம், ஆனால் நல்லா நீ குழந்த மாதிரி இப்படி நிற்க வச்சுட்டு உன்னை விழுக விட்டுருவேண்ணா அப்படின்னு நினைக்கிறியா? உன்னை விட்டுருவேண்ண மாட்டவே மாட்டேன்டி, விடவே மாட்டேன். நீ எந்த உன்னை எப்படி நான் வேறு யாருக்கோ கொடுக்க முடியும் அப்படின்னு அவனும் நல்லா கட்டி பிடிச்சிக்கிறான். அழகி சின்ன பாடுறி, ஏ லில்லி அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அப்படின்னு லில்லியோட நெத்திக்கிட்ட போயிட்டு அவனோட நெத்தியை வச்சுட்டு, இந்த ஹோல் சிட்டி ஏதோ இந்த ஹோல் சிட்டியே நம்ம 2 வருட லவ் ஜெயிக்கணும்னு வெயிட் பண்ணுற மாதிரியே எனக்கு ஏதோ சொல்லித்ரி மடரணும் யாருன்னா ஃபீல் பண்ணுறேன்னு. ஏய் லவ் டைலாக் மயிரெலாம் எனக்கு வரவே செய்யாதுடி, ஏன்டி என்னையும் இப்படி பேச வைக்கிற? சரி போகலாமா? கட்டி பிடிச்சது போதுமா? கம்ஃபர்ட்காக தான் நான் கட்டி பிடிச்சேன். நல்லா வச்சிருப்பீங்களேடி ஒரு விளக்கம். வாயை உடச்சி கையில் கொடுத்துருவேன். என்ன இப்போயும் அதே டியூஷன் இல்லைன்னு நினைப்போ? ஆமாம், எப்போயா இருந்தாலும் நீ என் தம்பி தானே, அப்போ அவன் இடுப்பை நல்லா பிடிச்சிட்டு இன்னொரு டைம் சொல்லு அப்படின்னு உங்களோட லிப்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக வர்றான். சொல்லு, இன்னொரு டைம் சொல்லி பார்க்கலாம். நீ தம்பி இதில் புரியல அப்படின்னு நல்லா கடிச்சு இழுக்கிறான். சொல்லுவியா? சொல்லுவியாடி? நாளைக்கு கல்யாணம் ஆனது ஏங்க என்னங்கன்னு கூப்பிடணும், இல்லை மாமான்னு கூப்பிடணும். அதை விட்டுட்டு வந்து ஆடா அப்படின்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அது செல்லாமல் கூப்பிட்டுக்கோடி, தம்பின்னு மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோ, அகெயின் இப்படி தான் கடிச்சு இழுப்பேன், புரியுதா? அப்படின்னு கூட்டிகிட்டு அகெயின் வந்து இந்த டைம் நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். ஏன்? இல்லை நான் இங்கே உட்காந்துக்கிறேன். முன்னாடி உட்காந்தா எங்கேயோ கை போகுது, அதனால இவங்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு அப்படியே பின்னாடியே உட்காந்துக்கலாம் அப்படின்னு தானே போகிறேன். எனக்கு தெரியுதுடி, நல்லாவே தெரியுது. எப்படி இவன் எப்படி இவ்வளோ கூலாக இருக்கான்? எனக்கு தெரியவே இல்லை இவன் இவ்வளோ கூலாக இருக்கான். எனக்கு அதுதான் ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. நாளைக்கு எனக்கு கல்யாணம், ஆனால் இவன் எந்த பிளானும் போட்ட மாதிரியும் தெரியல. என்ன லில்லி, என்னென்னமோ நடக்க போதா அப்படின்னு லில்லியே யோசிச்சுட்ருக்கா.
ஏய் யார் உட்காந்தா அப்படியே நல்லா அசையாமல் சில மாதிரி உட்காந்துருக்கணுமா? உன் கையெடுத்த இடுப்போடு சேர்த்து பிடிச்சிக்கூடி. பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு ஜேகேயோட இடுப்போடு கட்டி பிடிச்ச மாதிரி லில்லியும் அப்படியே வர்ற பைக்கில். அப்போ இந்த சைடு ஆல்ரெடி இங்கே குல்ஃபி ஸ்பாட் இருக்கும். ஸோ நைட் டைமில் எல்லோரும் அங்கே தான் வருவாங்க. இப்போ அப்படியே இந்த குல்ஃபி ஸ்பாட்டில் அப்படியே தயாங் எப்படியே இறக்கி விட்டுட்டு, என்ன குல்ஃபி வேணும்? மலாய் குல்ஃபி. இது உங்களுக்கு எது பிடிக்கும்? இதில் கூட நான் எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லணுமாடி? பிஸ்தாச்சியோ குல்ஃபி அண்ட் மலாய் குல்ஃபி ரெண்டில் என்னடி வேணும்? குல்ஃபி என்னடி வேணும்? அது சரி, 2 பேரும் ஆளுக்கு பிஸ்தாச்சியோ மலாய் 2மே வாங்கிக்கலாம். எது நல்லாயிருக்கோ அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவனும் அப்படியே வாங்குகிறான். இந்த சைடு அவங்க 2 பேரும், ஐ மீன் ஜேகே அண்ட் லில்லி அப்படியே வந்துட்டுருக்காங்க. எஸ், தயாங் அண்ட் ஹெபி இருக்குது அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு தான். அப்போது தயாங் பார்க்குறான், புல்லட் சவுண்ட்லாம் பலமாக இருக்குது. இது லில்லி வீட்டு வாசலில் நின்ன புல்லட் ஆச்சு அப்படின்னு பார்க்குறான். ஹெபிக்கு தெரியுது தயாங் அது அது லில்லியும் ஜேகேவும். ஓ லில்லியா அப்படின்னு அவனும் எல்லாத்தையும் ஒரு மாதிரி லைக் ப்ராட் மைண்டட் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறான். ஜேகே வந்து கரெக்டாக நிப்பாட்டவும் லில்லி தயாங்க பார்க்குறா. அப்போ ஜேகே கொஞ்சம் தூரமாக நிப்பாட்டிட்டு, என்னடி ஆளில் வேறு ஆள் கூட நின்று குல்ஃபி சாப்பிட்டுட்ருக்கான்? எங்க இன்னொரு டைம் சொல்லு, என் ஆள் தானே அவன்? என் ஆளோட ஆளாக ஆக போகிறேன்னு ஆள் நினச்சிட்ருக்க ஒரு ஆள் இன்னொரு ஆள் கூட நின்று குல்ஃபி சாப்பிட்டுட்ருக்கான். என்ன புதுக்கதையாக இருக்குது? புதுக்கதைலாம் ஒன்றும் இல்லை ஜேகே. நாங்கள் 3 பேருமே அவுட்டிங் போகணுன்னு ஆசைப்பட்டோம். நீ தான் கூட்டிகிட்டு வந்துட்ட. ஓ அப்படின்னு அவனும் இறங்கிட்டு அப்படி நடந்து வர்றான். அப்போ தயம், என்ன ஜேகே இல்லையே அவங்க அக்கா லாஸ்ட்டாக கூட்டு வரலான்னு கூப்பிட்டு வந்தியா? சிறப்பால் அடி வேண்டா. என்னது? இல்லை லாஸ்ட்டாலாம் இல்லை இல்லை, நான் எப்போ கூப்பிட்டாலும் வருவேன் இல்லடி. ஜேகே வாய மூடு, சொல்றி வருவேன்னு சொல்லு. அப்போ தயம் அப்படியே ஒரு மாதிரி லில்லியை பார்க்குறான். தயம் நீங்கள் இல்லை லில்லி, நான் அதுவும் தப்பாக எடுத்துக்கல. நம்மளோட பிஹேவியர் தான் ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. வியர்டோவா? லில்லி உனக்கு என்ன குல்ஃபிடி வேணும்? அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கேட்குறான். தயான் முன்னாடி ஆளை வாடி போடின்னு. தயம் என்ன நான் வாடி போடிடலாம்? பொன்னாடி ஆனதுக்கப்புறம் வாடி போடின்னு கூப்பிட்டுக்கோங்க. ஆனால் இது இந்த ஜென்மத்தில் நடக்காதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். லில்லி இப்போ சொல்கிறி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஜேகே அப்படி லில்லிக்கிட்ட கேட்குறான். எனக்கா ஒரு பால் கோவா குல்ஃபி, அப்புறம் ஒரு ரோஸ் குல்ஃபி. லில்லி இது நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுறியா? எப்படி வச்சுருக்கல அது மலாய் குல்ஃபி, நான் சாப்பிட்றது பிஸ்தாச்சியோ. எது வேணும்? அவளுக்கு பால் கோவா குல்ஃபி தான் ரொம்ப பிடிக்கும். ஜேகே கொஞ்சம் எங்களை பேச விடா. அப்போ எபிக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதையும் அது நான் கிளம்பட்டா? நீங்கள் 3 பேரும் பேசிட்டு ஏபி இல்லை அப்படின்னு அவளே நிற்க வச்சுக்கிறான். இது வந்து இது தயம் இல்லை, நான் சரி ஒரு பால் கோவா குல்ஃபி கொடுங்க. ஹலோ, நான் தான் ஃபஸ்ட்டு கேட்டேன், எனக்கு கொடுங்க. நீயும் லில்லிக்கு தானே வாங்குற, நானே வாங்கி கொடுத்துருனேன். லில்லியை நான் தான் வெளில கூப்பிட்டு வந்தேன். அவளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு மணியும் என்னோட தான் இருக்கணும். அப்போ அந்த கடைக்காரரோ, பா ஒன்று தான்ப்பா இருக்குது, யாருக்கு வேணும்? தயம் நீயே வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி லில்லி கேட்கும். ஜேகேக்கெலாம் செம்ம டென்ஷனு. அப்படியே ஓரமாக போயிட்டு செம்ம கோவம் அப்படியே கை முறுக்கி நின்றுட்டுருக்கான். என்னாச்சு அவனுக்கு? ஒரு மாதிரி நடந்துகிட்ருக்கான். லில்லி வாட்ஸ் ராங் வித் ஹிம்? அப்போ எபிக்கு லைட்டாக புரியுது, நடக்கிறதெல்லாம் பார்த்தா வேறு மாதிரி தான் தெரியுது. லைட்டாக எனக்கு புரியுது, ஆனால் அதுதான் என்னால் கன்ஃபார்மாகவும் சொல்ல முடியல. நாளைக்கு மேரேஜ் லில்லி, இவன் என்ன ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான்? எதுவும் அக்கா தம்பிக்குள்ளே சண்டையா? அதான் வாய் பிடிச்சி கிழிச்சிருவேன், புரியுதா? வாய் பிடிச்சி. அப்போது லில்லிலாம் அப்படியே ஜேகேவோட கை பிடிச்சிட்றா. வாய் மூடு ஜேகே, வாய் முட்டு போ, எந்த போ. ஓ உனக்கு கல்யாணம் பண்ணிங்க போகிறவனை கத்துனதும் உனக்கு அப்படி காண்டு மயிராதாடி?
அவன் வாங்கி தந்த குல்ஃபியை நல்லா நக்கி தின்னுட்ருக்கியா? சரி, அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்? அது கீழே போடு. ஜேகே, நீ வெளில போ. ஆல்ரெடி வெளில தாண்டி எல்லாரும் நடுத்தெருவில் நின்றுட்டுருக்கோம். ஏய் லிலி, ஏன்னா ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இவன் உண்மையிலேயே அவன் டியூஷன் படித்தவன் தானா? அவன் தம்பி தானா? தம்பி பொட்டா மயிருன்னு வச்சுக்கோ. அவன் தொலைஞ்சான் அப்படின்னு லில்லிக்கு அதை கேட்குற மாதிரி மட்டும் சொல்கிறான். ஜேகே அமைதியாரு. அது ஒன்றும் இல்லை, நான் வர்ற வழியில் அவனை ரொம்ப திட்டேன், அதனால தான் தயம். அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா அது ரொம்ப வந்துடும். ஜேகே, ஏன்டா? ஏன் இப்படி இருக்க? சரி, நீங்கள் சாப்பிடுங்க. நாங்கள் லில்லி வீட்டுக்கு போகணுன்னு சொன்னல, அப்போலாம் அண்ணா ஒரு பாம்பே குல்ஃபி அது மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு ஜேகேக்கு லில்லி கையில் வாங்கிட்டு, தயம் எபி 2 பேரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸாக 3 பேருமே வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ எபியும் சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியாமல் அப்படியே தயங்கையே பார்த்துட்ருக்கா. எபி, என்ன தயம்? ஒரு மாதிரி வியர்டாக பண்ணிகிட்ருக்கான்ல, எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை, சுத்தமாக பிடிக்கல. லில்லியோட சொந்தக்கார பையன் தான் போல், அது ஏதோ கோவத்தில் இருக்கான். பசங்க கோவப்பட்டாலே நீங்களும் தான் பட்டிங்களே அந்த ஜவுளி கடையில், ரொம்ப சரி விடு அப்படின்னு அவங்க 2 பேரும் அப்படியே நார்மலாக அப்படியே பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு அவன் வீட்டுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி, லாங் ஸ்டெப்ஸாக போகும் ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் அப்படியே பைக்கை நிப்பாட்டிட்டு அந்த ஸ்டெப்ஸில் போய் உட்காந்துக்கிறான். ஜேகேம்மா, என்ன? வா போகலாம். எனக்கு பிடிக்கலடி, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எதுக்கு இவ்வளோ கோவம்? பிடி, ஐஸ்கிரீம் சாப்பிடு, தூக்கி எறிஞ்சிடுவேன், எடுத்துகிட்டு போயிடுடி. என்ன? புடின்னு அவன் வாங்கி கொடுத்ததை சாப்பிட்டுட்ருக்கல. ஐயோ, ஜஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம், எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. ஏன் நான் வாங்கி கொடுக்குறது வேணாம், நான் அவங்க வாங்கி கொடுக்குறது மட்டும் வாங்கினேன், எனக்கு ஒரு மாதிரி எரியுதுடி. ஜேகேம்மா பொடி, வாங்கி தந்தது சாப்பிட்டேன். நான் ஒரு வாய் தான் சாப்பிட்டேன், அப்புறமா எபி கையில் கொடுத்துட்டேன், அவள் தான் சாப்பிட்டான். பாரு, நான் ஒன்று தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, உனக்கு மட்டும். இந்த பாரு, பாம்பே குல்ஃபின்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, பாரு. எனக்கு வேணாம், நான் அழுகணும். நீ போ. அழுகணுமா? எதுக்கடா அழுகணும் அப்படின்னு அவளும் பக்கத்தில் போயிட்டு அதை அப்படியே ஓப்பன் பண்ணி ஜேகேயோட வாய் பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கிறா. சாப்பிடு, சாப்பிடு. என்ன வேணாண்ணா, எடுத்துகிட்டு போ. சாப்பிடுமா, எனக்கு பிடிக்கலடி. சரி விடு, தப்பு பண்ணாது நீ. இப்போ ஒன்று நான் உட்காந்து சமாதானப்படுத்திகிட்ருக்கேன், ஒழுங்காக சாப்பிட்டு வா, போகலாம் அப்படின்னு அவளும் கொடுக்குறான். ஜேகே ஒரு குழந்த மாதிரி லில்லியோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு அவள் கையை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு, உனக்கு வேணாமா? வேணாம், நீ சாப்பிடு, இந்தா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அவளுக்கும் கொடுத்துட்ருக்கான். அப்புறமா ஒரு மாதிரி அவனோட கண்ணீர்லாம் வைப் பண்ணிவிட்டு, லைட்டாக தான் அவனுக்கு ஒரு மாதிரி ட்ராப்ஸ் விழுந்திருக்கும், பொட்டை மாதிரி உட்காந்து அழுதுட்டுருக்காது ஜேகே. என் பொண்டாட்டி, வாயை உடச்சி கையில் கொடுத்துருவேன் ஜேகே. என் பொண்டாட்டி தான், பாரு, நாளைக்கு நான் தான் உங்கள் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன். நடக்கவே நடக்காது. தயங்க இப்போவே ஒன்று ஒரு மாதிரி தான் பார்த்தாரு. பார்த்தாரு. இல்லை ஒன்றும் இல்லை, பார்த்துக்கிறேன். அவன் எரிச்சல் மாரி ஆகுறான்ல, நீ தம்பின்னு சொன்னாவே எனக்கு பிடிக்காது. அக்கா தம்பி அவனை விட்டுது, புருஷன் பொண்டாட்டியை போயிட்டு அக்கா தம்பிங்கிறான். ஐயோ, இந்த பையனோடுக்கு எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்னு அந்த சைடு திரும்பி சிரிச்சிட்ருக்கா. சிரிப்பு வந்து நொட்டுண்டி, உனக்கு சிரிப்பு வந்து நொட்டும், நொட்டுது. ஐயோ, என்னால் சிரிப்பு அடுக்கவே முடியல. தயம் வந்து நல்ல பையன்டா. குரங்காட்டாக இருக்கான், நல்ல பையனா? ஆமாம், அழகு, செம்ம அழகு. என்னை விட அழகா? சொல்றி, என்னை விட அழகா? அது வந்து அது போடி, எழுந்து போயிடு, எனக்கு புரியல. என்ன? நான் தான் இப்போ மேலே கோவமாக இருக்கணும். இதான் நீ வந்து என் மேலே கோவமாக இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்துடுங்க மிஸ்டர் சாஞ்சங்கு. எனக்கும் தயவுக்கும் நாளைக்கு கல்யாணம். இதை சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி கதறிட்டுருக்கேன். ஜேகே, வீட்டுக்கு போகலாமா? எனக்கு இந்த நைட் ஃபுல்லாக அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். நிறைய பிளேஸஸ்க்கு போயிட்டு
அந்த மாதிரிடி. இப்போ என்ன ஓப்பனில் இருக்கும்? ஏதோ வரைக்கும் அதுதான். ஆனால் அந்த ஸ்டெப்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. அப்போ அந்த ஸ்டெப்ஸுக்கு மேலே அப்படியே ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலோட ஸ்பெஷலே நைட்டு மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி அப்படியே வந்து நிறைய பேர் அந்த காடெல்லாம் பார்த்துட்டு போவாங்க. இந்த காட்கிட்ட என்ன வேணாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வேண்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். சீக்கிரமா ஆல்ரெடி கால் வலிக்குது. கண்டிப்பாக எனக்கு மேரேஜ் ஆன ஃபாயிலே கொடுப்பேன் டி. ஃபாய் உடச்சி கையில் கொடுத்துருவேன். எழுந்துரு. கண்டிப்பாக போகணுமா? டைம் ஆச்சு வீட்டுக்கு. ஏய் நான் எழுந்துடுறி அப்படின்னு எழுந்துக்க சொல்கிறான். இப்போ நீங்களும் அப்படியே எழுந்துக்கிறீங்க. உங்களை அப்படியே அவன் தூக்கிட்டு, ஜேகே இவ்வளோ ஸ்டெப்ஸ் என்னை தூக்கிட்டா. இவ்வளோ ஸ்டெப்ஸும் உன்னை தூக்கிட்டு தான் அப்படின்னு ஒரு 100 ஸ்டெப்ஸ் இருக்கும். அது ஃபுல்லாமே அப்படியே ஒரு மாதிரி அவனோட டைம்னஸ் எத்தையுமே காட்டிக்காமல் ஃபுல்லாமே அப்படியே லில்லியை தூக்கிட்டு நடந்துகிட்டே இருக்கான். லில்லி அப்படியே அவனுக்கு வர்ற வேர்வை எல்லாத்தையும் அவளோட சாரி வச்சு வைப் பண்ணி விட்டுட்டே இருக்கா. சீக்கிரமா இறக்கி விடு, நான் ஸ்டெப்ஸ் ஏறி வந்துடுறேன். நீ இப்போ முடியாதுடி. உன் கூட இந்த கோயிலுக்கு வரணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுறியா? அது இப்போ காடா பார்த்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. நான் போகணும் அப்படின்னு ஃபுல்லாக அப்படியே ஏறி வர்றான். லைக் அதுவும் ஒரு மலை மேலே இருக்க கோயில் மாதிரி தான். அப்போ அங்கே போனதும் அப்படியே அவர் 2 பேர்த்துக்கும் ஒரு மாதிரி ப்ளெஸ் பண்ணுறாரு. அப்போ 2 பேருமே ரொம்ப ஒரு மாதிரி காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறாங்க. இவளை எனக்கு மட்டும் கொடுத்துருங்க, யாருக்கும் இல்லை. இவன் நல்லா இருக்கணும். இவன் கூட இருந்தாலும் நான் இல்லைனாலும் இவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் எனக்கு சொல்ல தெரியல. அவன் வேறு யார் கூடயும் கொடுத்துருங்க, எனக்கு வேறு யாரையும் தந்துருங்கலாம். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல காட். பட் நீங்களே ஒரு முடிவாக எங்கள் 2 பேர்த்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறா. இதோட கட் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே அப்படியே லில்லி மேரேஜ்க்கு அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கா. அப்போ ஜேகே வெளியில் உட்காந்துட்டு அப்படியே இருக்கான். அப்போ ஜிம்மின் வந்து ஜேகேயோட முதுகுல நல்லா ஒரு அடியை போட்டு, நான் மச்சான் சௌக்கியமா? ஏய் முட்டு போடா, கொளுத்து நிறுத்தி சாவடிச்சிட போகிறேன். அப்போ ஜேகே நல்லா ஜாலியாக, காதல் வராதா காதல் வராதா அடி உண்மையில் எனக்கு காதல் வராதா. எங்களை விருப்பத்துற மாதிரி பாடிட்டு இருக்கீங்களோ? டேய் இப்படி உன் தங்கச்சிக்கு என் மேலே எப்போயோ காதல்லாம் வந்துடுச்சு. இப்போ உன்னோட சுச்சுவேஷன் சாங்கு, நொட்டிட்டு போகிற சாங்கு நான் பாடட்டா அப்படின்னு ஜெம்மின் பாடுறான். இப்போ போயிட்டு நான் லில்லிக்கிட்ட என்ன சொல்லுவேன் தெரியுமா ஜேகே? என்னடா சொல்லுவேன்? அவளை ஒரு டான்ஸை போட சொல்லுவேன். அவள் அங்கேருந்து நடந்து வரும்போது, என்ன டான்ஸுன்னு சொல்லி பார்க்கலாம். தனியாக அதே சொல்லி தொலை. இந்த பாடலுக்கு லில்லி டான்ஸ் ஆடுவாள் தாயாங்காக. மலையூர் நட்டாம மனசை காட்டு போட்டாம உன்ன போல யாரும் இல்லை மாமா. தஞ்சாவூர் ரசாத்த தாராளமாக தந்தாக மனசுக்குள்ளே எவரும் இல்லை ஆமா. டேய் கிளம்பி போயிரு, டென்ஷன் மாதிரி ஆக்கிட்டு இருக்காத. அட்ட மலையூர் நட்டாம ஒத்தா சாடிச்சிருவேண்டா அப்படின்னு ஜிம்மின் கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ கிளாரா ஓடி வந்து, அண்ணா வெட்டுற அவரை ஏன் இப்படி அடிக்கிற? ஹேய் போய் தொலைங்க 2 பேரும் அப்படின்னு அவனும் விட்டுடுறான். பிகாஸ் லில்லி 2 பேரும் லவ் பற்றி நிறையா பேசியிருப்பா. சரி போய் தொலையட்டும்னு விட்டுருப்பான் அவனும். ஆனால் கிளாராவை பார்க்குற டைமெல்லாம் அப்படியே மறைச்சிட்டே இருப்பான். கிளாராவும் அழகாக ஒரு சோழியை வியர் பண்ணிட்டு வந்து நிற்பா. காலங்காத்தால் கண்ணுக்கு குளிர்ச்சியா என் ஆள் எவ்வளோ அழகாக சோழி போட்டு வந்து நிற்கிறா அப்படின்னு ஜிம்மின் வேணும்னே அப்படியே தாயாங்க முன்னாடி வெறுப்பேற்றுறதுக்காண்டி பார்த்துட்டு இருக்கான். மீன் அமைதியாக இருங்க, அண்ணன் கோவப்படுவார். கோவப்படுவானா? பட சொல்லு பார்ப்போம், பட சொல்லு. டேய் மச்சான்னு ஒத்தா சொருகிடுவேன், உடனே சொருகிட்டு போகிற நிலைமையில தான் இருக்குது அப்படின்னு இந்த சைடு வம்பழுத்துட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு எபி தாயாங்க எடுத்து கொடுத்த சாரியெல்லாம் அழகாக வியர் பண்ணிக்கிறா. எபி எங்கே இருக்கா? தாயாங் இங்கே இருக்கா? நல்லா அம்சமாக தான் இருக்குது சாரி, இப்படி கட்டு, நல்ல குட்டை பாவாடை குட்டை கவனம்னு அதை போட்டு தூக்கிட்டு இருக்காம. சரி அப்படின்னு அவளும் ஒரு மாதிரி அப்படியே தாயாங்க பார்க்குறா. அப்போ தாயாங்க அப்படி எப்படியோ ஒரு மாதிரி பார்க்குறான். லைக் லிட்ரலி ஒரு 2 minutes
அவளோட ஐஸையே. அப்போ இந்த சைடு ஐயோ இது வேறு மேக்கப் வேறு எப்போ தான் முடியும்னு தெரியல அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கும் போதே தயங்க வந்து லில்லியும் பார்த்துட்டு போகிறான். ஆஃப்டர் ஃபியூ ஹார்ஸ் லைக் கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு 2 hours தான் இருக்குது. ஸோ லில்லி கரெக்டாக எல்லாம் ரெடி ஆகிட்டு அவளோட ரூமில் உட்காந்துருக்கா. இப்போ ஜேகே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கதை பார்க்குறா. ஒரு வேலை என்னை விட்டு கொடுத்துட்டானா? பரவாயில்ல. நான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ தயங்க அப்படியே பிளேசரில் சுற்றிட்டு இருக்கதை பார்த்துட்டு எபிக்கு மனசெல்லாம் பார்த்துருது. இந்த சைட் ஜிம்மின் அண்ட் கிளாராவோட ரொமான்ஸ். அப்போ ஜேகே அப்படியே ஒரு ஜூஸ் போட்டுட்டு கொடுங்க இது என் லில்லிகா, டேய் இது நீ எடுத்துக்கோ, இது எனக்கு, இது லில்லிக்கு, இது அந்த சனியன்ட்ட கொண்டு போய் குடிங்க அப்படின்னு கிளாராவை சொல்கிறான். அண்ணா அப்போ ஜிம்மினுக்கு ஒரு இதில் ஸ்ட்ராவை போட்டு உறிஞ்சுங்க அப்படின்னு கடுப்பில் கத்திட்டு போகிறான். கிளாராவும் சிரிச்சுட்டே இருந்தாலும் எங்கள் அண்ணன் ஓகே சொல்லன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ஜூஸ் எடுத்துகிட்டு ஜிம்மின் பக்கத்தில் போகிறா. அப்போது ஜேகே உள்ளே போயிட்டு ஒத்து 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 எல்லாம் ஒத்து, இந்தா ஜூஸ் குடி, எல்லாம் வெளில கிளம்பு. ஜேகே பொண்ணு, அவள் பொண்ணு தான், பையன் நான் மட்டும் சொன்னேனா? லில்லி தெம்பா ஜூஸை குட்ரி. என்ன ஓவரா ஆடுறா? குடி அப்புறம் மயக்கப்பட்டு விழுந்துடாத ஓமகுண்டத்திலே. இந்த வாய் அடிக்கிறான் அப்படிங்க. அவன் லில்லியும் அப்படியே இந்த ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு ரெடியாக இருக்கா. ஸோ ஆஃப்டர் 3 hours அப்படியே லில்லி கண்ணை முழிச்சு பார்க்குறா. பார்த்தா வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கா. ஜேகே அப்படியே நல்லா 2-3 பட்டனை கழட்டி விட்டு ஷர்ட்டில் ஒரு மாதிரி தவுலத்தான் தூக்கி விட்டுட்டு, செல்லம் இப்போ பாட்ரி ஸ்டெப்பை அலையூர் நட்டாம மனசை காட்டு போட்டாம உன்னை போல யாரும் இல்லை மாமா ஆட்ரி செல்லம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஜேகே என்னை எங்கே கூப்பிட்டு வந்திருக்க? என்னோட மேரேஜ் சொன்ன டைமை விட 1 hour மேலே ஆச்சு, எங்கடா தூக்கிட்டு வந்திருக்க? என் சொல்லத்தை அடுத்தவங்க இல்லை எப்படி கூட்டிகிட்டது? அதான் கொத்தா தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்து லில்லிக்கு பக்கத்தில் வர்றான். இப்போ மண்டபத்துலலாம் செம்ம கலவரம். அப்போ கிளாரா, அண்ணா தானே தூக்கிட்டு போச்சு. உன் அண்ணன் தான் இந்த வேலையை நோட்டிருப்பான், யார் பண்ண போகிறா அப்படின்னு அவனும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு ஜேகேக்கு கால் பண்ணுறான். ஓகேடா, இந்த எபிசோடு இதோட முடிச்சுக்கலாம். எக்ஸ்பெக்டட் தான் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க ஜேகேக்கும் லில்லிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருங்கன்னு. இது ஒரு ஹாப்பி எண்டிங் எஃப்எஃப்டா. கண்டிப்பாக 2 பேத்துக்கு தான் மேரேஜ் ஆகும். ஐ ஹோப் இந்த எபிசோடை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ சீக்கிரமாக வந்து நான் ஒரு 1 shot வர்றேன் தாயாவுக்கு. ஓகேடா, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.